நிஜம் நினைவாகி போக, கனவுகள் காகிதமாகி போக, காத்திருப்பது கூட சுகம்தான் காதலி. நான் மனாஸ். காவியம். கடிதம். கவிஞன். காதலன். காதல் சிலருக்கு நினைவாக இருக்கலாம், சிலருக்கு நிஜமாக இருக்கலாம், ஏன் இன்னும் சிலருக்கு நித்திரையில் வரும் சொப்பனமாக கூட இருக்கலாம். ஆம், ஆனால் இங்கு எனக்கு அது வாழ்க்கை. காதல் திரையில் தோன்றும் சித்திரம் அல்ல, மனதின் சரித்திரம். காதல் வார்த்தையால் வருவது மட்டுமல்ல, மௌனங்களிலும் உணர்வு. இப்படிதான் தினமும் காதலை சுலபமாக வர்ணித்து விடுகிறேன். ஆனால் என் காதலை வடிவமைத்து சொல்ல என் மனம் ஏனோ அடித்துக் கொண்டே இருக்கிறது. மனாஸ், என்னடா இதெல்லாம்? என்னடா ஒண்ணுமே சொல்லாம திரும்பிட்ட? மனாஸ், காதல் மட்டும் சொல்லிடாதடா. யார் அந்த பொண்ணு? ராம். சொல்லு மனாஸ். உன் மௌனத்தை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் கவிஞன் இல்லடா. ஒரு பொண்ணோட பேரை அவங்க அனுமதி இல்லாம சொல்றதே தப்பு. இதுல அவங்கள காதலிக்கிறேன்னு சொன்னா? சரி, வாழ்கவும் காதல். சரி, எல்லாத்துக்கும் உனக்கு சிரிப்பு தான். நான் கிளம்புறேன். பெண் பூ போன்றவள், பெண்மை பூலோகம் போன்றது. நான் காதலை சொல்ல தயங்கவில்லை. அந்த பெண்ணின் எண்ணம் ஏதென்று அறியாமல் என் எண்ணத்தை அவளிடம் திணிக்க கூடாதல்லவா, அதற்கு தான் தயங்குகிறேன். சொல்லாமல் ரசிப்பதும் காதல் தானே. காதலித்துக் கொண்டே இருக்கிறேன், கவிதைகளை மட்டும். காலங்கள் கடந்தது, பகலும் இரவானது. நான் எழுதியதைக் கண்டு நிலவு கூட தாலாட்டு பாட மறந்தது. படித்த சில பேர் கவிஞனா என்றனர், இன்னும் சில பேர் கலங்கியவனா என்றனர். நான் எதையும் பொருட்படுத்தாமல் எழுதி கொண்டே இருந்தேன். என் புத்தகத்தை படித்த பலரும் என்னை எழுத்தாளன் என்றனர். ஏற்றுக்கொண்டேன். வாங்க. ராம். நண்பா மனாஸ், எப்படி இருக்க? மகிழ்ச்சி. வா உட்காரு. சொல்லு ராம். வாழ்த்துக்கள் மனாஸ், உனது புத்தகம் சந்தையில் கிடைக்கவே இல்லை. நானும் எவ்வளோ முயற்சி பண்ணேன். உனக்கு எல்லாம் சிரிப்பு தான். எனக்கு ஒரு கேள்வி. கேளு ராம். உனக்கு வந்த காதல் அந்த பொண்ணிடம் சொல்லவே இல்லை, அப்புறம் எப்படி இப்படி ஒரு புத்தகம்? சிறிதும் எதிர்பாரா இந்த நிகழ்வும் கேள்வியும் என்னை பழைய நினைவுகளுக்கு தள்ளிய. மனாஸ், என்னன்னு பாருங்க. என்ன சீதா? யாருன்னே தெரியல, காதல் கவிதை கடிதமா வந்துட்டே இருக்கு. யாருன்னு? யாரும் இருந்தா அடையாளம் தெரியாத கடிதம் யாருக்கு தான் பிடிக்கும்? நேர்ல வந்தா? நேர்ல ஒரு கடிதத்துல கூட பேர் கூட தைரியம் இல்லாத போல எப்படி நேர்ல வருவான்? உன் எண்ணத்துக்காக பயப்படலாம்ல. அதான் சொல்றேன், பயம் வாழ்க்கையும் இப்படிதானே. அது யாரா இருந்தாலும் எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். மனாஸ். சீதா, நீ என் தோழன்றதாலும் உன்கிட்ட சொன்னேன், நீ வேற யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். சரி. காதல் ஒரு வேதியியல் மாற்றம் என மூளை அறிந்தும் மனம் உணர. காதலர்களில் சிலர் என்னை போலத்தான். பயம், பதட்டம், பின் சீதா சொல்லியது போல் கோலை. காதல் தித்திக்க வேண்டும், இருவரும் திணித்து விடக்கூடாது. பெண்ணியம் உணர்ந்த ஆண் என்றும் கோலை கிடையாது. மனாஸ். மனாஸ், மனாஸ். ராம். சரி,
உன் புத்தகம் ஒரு நகல் கிடைக்குமா? என் மனைவி சீதா கேட்டா. ஒரு நிமிஷம் ராம். சரி மனாஸ், பார்ப்போம். பாப்போம். என் நண்பனின் சந்திப்பு. ராம் சீதா எனும் அற்புதம். ஆம், என் முன்னாள் காதலி இப்பொழுது என் நண்பனின் மனைவி. மன்னிக்கவும் ராம், முன்னால் மட்டுமே, இப்போதும் இல்லை, இனி எப்போதும் இல்லை. இதில் கவனித்தீர்களா? மனாஸ் எனும் என் பெயர் ராவணனின் 10ல் ஒரு தலையின் பெயர். அதனால்தான் என்னவோ எனக்கும் அவருக்கும் காதல் கனவாகியே போனது. இப்போதும் காதலித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். என் கவிதைகளை ராவணனாக. காதலன் கவிஞனானான், கடிதம் காவியமானது. காதல் முதல் காவியம் வரை. என் காவியத்தை கேட்டறிந்த அனைவருக்கும்